அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வருகிற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த வார்த்தையை இயேசு யாரை பார்த்து சொன்னார்? மார்த்தாவிடம் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு மரித்தான், 4 நாட்கள் ஆகிவிட்டது. மனிதரின் பார்வையில் எல்லாம் முடிந்து போயிற்று. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அப்போ இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், சூழ்நிலையே அல்ல, விசுவாசம் முக்கியம். மார்த்தா சூழ்நிலையை பார்த்தால் அவர் இறந்து விட்டான் என்று. இயேசு விசுவாசத்தை பார்க்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிந்தது போல தோன்றலாம். குடும்பம், உடல்நலம், வேலை, கடன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் என்ன காண்போம்? தேவனுடைய மகிமையை காண்போம். லாசரு உடனே குணமாகவில்லை. ஏனெனில் தேவன் பெரிய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் என்று. சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகும். அது மறுப்பில்லை, அது பெரிய அதிசயத்திற்கான ஒரு அடையாளம். 2வது காரியம், மகிமை விசுவாசத்திற்கு பிறகு வரும். நாம் முதலில் காண வேண்டும் என்று நினைக்கிறோம். என்னத்தை? அவர் செய்கிற அற்புதத்தை, அடையாளத்தை. பிறகுதான் நாம் நம்புவோம் என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், முதலில் நம்பு, பிறகு நீ காண்பாய் என்று. விசுவாசம் என்பது கண்களால் பார்க்காமல் இதயத்தால் நம்புவது. இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களிடம் ஒரே கேள்வி கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நம்ம விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில் காண்போம். கண்டிப்பாக காண்போம். ஜெபிப்போமா? அன்பான பரலோக தந்தையே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் தளர்ந்து போகிறோம். ஆனாலும் இன்றைக்கு எங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பும் இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் மகிமையை காணும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பம், வேலை, உடல் நலம் அனைத்திலும் உமது மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.